தாவீது ராஜா பத்சேபாளுக்கு பெற்ற குமாரன் சாலமோன். தாவீதிற்கு பின்பு ராஜாவாக மாறிய சாலமோன் செய்த ஆச்சரியமான காரியங்கள் நிறைய உண்டு. அதில் 2 குறிப்பிட்ட காரியங்களை இந்த உலகம் வியந்து பார்க்கிறது. ஒன்று, இந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டியது. 2வது, இந்த சாலமோன் தேவையற்ற பெண்களை கட்டியது. இந்த 2 விஷயங்களையுமே மொத்த உலகமும் ஆச்சரியமாக பார்க்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்டியது ஒரு தேவாலயம். அது ஆச்சரியமானது, அழகானது. இன்று வரைக்கும் உலகம் அதை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் கட்டிய பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? அதையும் இந்த உலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி உலகமே வியக்கும்படி வாழ்ந்த சாலமோனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. சாலமோன் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் சாந்தம் அல்லது அமைதலான வாழ்க்கை. இவர் தாவீது பத்சேபாளுக்கு பெற்ற குமாரனாக இருக்கிறார். இவர் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஒரு முழுமையான ராஜாவாக அநேக ஆண்டுகள் ஆளுகை செய்தார். நாத்தான் தீர்க்கதரிசி இவருக்கு எதிதியா அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்தார். அதற்கு அர்த்தம் கர்த்தருக்கு அன்பானவன் என்பது. இந்த தீர்க்கதரிசியினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தாவீது நடந்தது போலவே இந்த சாலமோனும் கர்த்தருடைய பார்வையில அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த பெயரை வைத்தார். அதோனியாவை ராஜாவாக்க அநேகர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பத்சேபால் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக, நாத்தான் தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஆலோசனை நிமித்தமாக தாவீது சாலமோனை ராஜாவாக மாற்றினார். சாலமோன் கிபியோனுக்கு போய் பலி செலுத்தின காலத்தில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோன் வேண்டிக் கொள்வதை அருள்வதாக வாக்களித்தார். சாலமோன் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை வேண்டினார். ஆனால் தேவன் சாலமோன் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் திரளான ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார். சாலமோனுடைய ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அதை பற்றி வியந்து பார்க்கவும் சாலமோனை நேரடியாக பார்க்க உலகெங்கிலும் இருந்து அநேக ராஜாக்களும் ராஜாத்திகளும் வந்து சாலமோனை நேரில் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். சாலமோன் ராஜாவாக இருந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மிகுந்த சமாதானத்தோடும் இளைப்பாறுதலோடும் இருந்தது. சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் 12,000 குதிரை வீரர்களும் இருந்தாங்க. எருசலேமில் ராஜா வெள்ளியை கற்களை போல சேகரித்தார். கேதுரு மரங்களை காட்டத்தி மரங்களைப் போல சேகரித்து வைத்தார். அதே சமயத்தில் இந்த சாலமோன் ராஜா அந்நிய ராஜாக்களோடு நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும் என்று அநேக புறையின ராஜாக்களுடைய குமாரத்தைகளை விவாகம் பண்ணினார். குறிப்பா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய ஒரு குமாரத்தை விவாகம் பண்ணி அவளுக்கு ஒரு மாளிகையையும் கட்டி கொடுத்தார். தீருவின் ராஜா ஈராமோடு சிநேகிதம் பண்ணி அவனிடமிருந்து வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக கோதுமையையும் ஒலிவ எண்ணெயும் திருப்பி கொடுத்தார். சாலமோன் ராஜாவும் அந்த ஈராமும் அன்றைய காலத்திலேயே உடன்படிக்கை போட்டு எசியோன் கேபேர் அப்படிங்கிற இடத்துல கப்பல்களை செய்வித்து ஓபீர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த கப்பல்களை அனுப்பி பொன்னை இறக்குமதி செய்தார். சாலமோன் ராஜாவான 4ஆம் வருடம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். அந்த ஆலயம் சகல சட்டத்திட்டத்தின்படியும் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் சாலமோன் தன் அரண்மனை கட்டி முடிக்க 13 வருடம் சென்றது. அதை தாண்டி லீபனோன் வனம் என்கிற ஒரு மாளிகையையும் சாலமோன் ராஜா தனக்காக கட்டினார். அன்றைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வந்து ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானத்தில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபம் இன்றைய நாள் வரைக்கும் பிரபலமான ஒரு ஜெபமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு ஷேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனிடம் வந்து சாலமோனுடைய அறிவையும் ஞானத்தையும் புத்தி கூர்மையும் பார்த்து வியந்து அநேக பரிசுகளை கொடுத்து சென்றாள். ராஜாவுக்கு தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தன. இந்த தர்ஷீஷின் கப்பல்கள் பொன், வெள்ளி, யானை தந்தங்கள், மயில்கள், குரங்குகள் இவைகளை கொண்டு வந்தன. இவைகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து சாலமோனுக்கு சென்றது என்று வரலாற்று ஆராய்ச்சி குறிப்புகள் உண்டு. இந்த ஈராம் என்கிற ராஜா சாலமோனுக்கு செய்த உதவிக்காக சாலமோன் கலிலேய நாட்டில் இருக்கிற 20 பட்டணங்களை அவருக்கு தானமாக கொடுத்தார். சாலமோனுக்கு அநேக அந்நிய மனைவிகளும் மனைவிகள் அல்லாத மறுமனையாட்டிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் புறையின மக்களாக இருந்ததுனால அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலியிடும்படி சாலமோன் ராஜா இந்த மனைவிமாரை மறுமனையாட்டிகளை பிரியப்படுத்தும்படி மேடைகளை கட்டி கொடுத்தார். இது ஒரு தவறான காரியம். 2வது தவறான காரியம் என்ன அப்படின்னா, சாலமோன் ராஜா தனக்கும் தன்னுடைய ராஜ்யத்துக்கும் தேவையானவைகளை சேகரிக்கும்படி தன்னுடைய நாட்டை 12 மாகாணங்களாக பிரித்து 12 மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதியை நியமித்து வைத்தார். இந்த 12 பேரும் மணியக்காரர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த மணியக்காரர் என்ன செஞ்சாங்க, சாலமோன் ராஜாவுடைய ஆணைப்படி 12 மாகாணங்கள்லையும் அநேக விதமான வரிகளை போட்டு அந்த வரிகளின் மூலமாக ஜனங்களிடத்திலிருந்து அநேக விதமான பொருட்களை சேகரித்து கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாங்க. இப்படி ஜனங்கள் அநேக விதமான வரி பணங்கள் கொடுக்கவும் ஏவல் வேலை செய்யவும் வேண்டியிருந்ததுனால ஜனங்களுக்குள்ளே திருப்தியின்மையும் குழப்பமும் உண்டாயிற்று. இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை சாலமோன் ராஜாவுக்கு எதிராக
உண்டாக்கிற்று. சாலமோன் ராஜா தன்னுடைய மனைவிகளை பிரியப்படுத்த மேடைகளை கட்டி கொடுத்ததும், ஜனங்கள் மேல அதிகப்படியான வரிச்சுமையை ஏற்படுத்தினதும் 2 மிகப்பெரிய தவறுகளாக சாலமோனுடைய வாழ்க்கையில் அமைந்து போனது. சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வைத்து அவர்கள் மேல் ஐக்கியமாக இருந்ததுனால அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, சாலமோனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் இதை பற்றி சொல்லுகிறது. சாலமோனுடைய ஆளுகை இதன் மூலமாக கரைப்பட்டது. கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக விரோதிகளை எழுப்பினார். இவ்வளவு காலம் அமைதலாக இளைப்பாறிக் கொண்டிருந்த தேசத்துல மிகப்பெரிய பிரச்சனை புயல் போல வர ஆரம்பித்தது. முதலாவது ஏதோமியனாகிய ஆதாத் எகிப்திலிருந்து வந்து கலகம் செய்தான். பின்பு ரேசோன் என்பவன் கலகம் செய்தான். அதற்கு பிறகு சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாமும் கலகம் பண்ணினான். சாலமோன் பிறந்தபோது தேவனுக்கு அன்பானவன் எனப்பட்டார். வளர்ந்தபோது தேவனிடத்திலிருந்து விசேஷமான ஞான வரங்களை பெற்றுக்கொண்டார். சாலமோனுடைய தகப்பன் தாவீது இவருக்கு முக்கியமான ஒரு புத்திமதி சொல்லியிருந்தார். நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று 1 நாளாகமம் 28:9 நம்ம வாசிக்கிறோம். ஞானவான் என்று பெயர் பெற்ற இந்த சாலமோன் முடிவிலே மோசம் போனார் என்று பார்க்க முடியும். அவர் தன்னுடைய இளமை காலத்தில் உன்னத பாட்டு புஸ்தகத்தை எழுதினார். தன்னுடைய வாழ்வின் மத்திய பகுதிகளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினார். தன்னுடைய வாழ்க்கையின் முதிர் வயதில் பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினார். அந்த 3 புத்தகங்களுடைய தன்மைகளும் சொல்லிவிடும் இந்த சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று. 72ஆம் சங்கீதம் சாலமோன் ராஜாவை பற்றிய சங்கீதமாக இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சாலமோன் ராஜாவுடைய மகிமை பற்றி கூறியிருக்கிறார். 1 ராஜாக்கள் 11:3 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று நம்ம வாசிக்க முடியும். 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், 1000 பெண்கள். இந்த 1000 பேருடைய தோழிகளும் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கலாம். இவர் ராஜாவாக இருந்ததினால என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்கிற ஞான அறிவு இவருக்கு இருந்தும் செய்ய வேண்டியவைகளை மட்டுமல்ல, செய்யக்கூடாதவைகளை மிக அதிகமாக செய்தார் என்று பார்க்க முடியும். விலையேற பெற்ற கிருபையாக வானத்தையும் பூமியையும் படைத்த ஒருவர் இவருக்கு கடவுளாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத விக்கிரகங்களை வணங்கும்படி இத்தனை மனைவிமாரும் சாலமோனுடைய இருதயத்தை வழுவி போக செய்தார்கள் என்றால் எவ்வளவு ஒரு கேடான செயல் சாலமோனுடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி பாருங்கள். இத்தனை காரியங்களையும் ஆண்டு அனுபவித்து இந்த சாலமோன் கடைசியில் சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று சொன்னார். பிரசங்கி புஸ்தகம் இவர் மனம் திரும்பி எழுதப்பட்ட புஸ்தகம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இப்படி சாலமோன் ராஜா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் இவருடைய வாழ்வின் முடிவில் அந்த 1000 பேருடைய நிலை என்ன ஆயிருக்கும்? அவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க? தங்கள் தகப்பனுடைய வீடுகளுக்கு மூட்டை முடிச்சலை கட்டிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே ராஜா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. அவர் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு மரியாதையும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. ஆகவே கிளம்பி போயிருப்பாங்க. அல்லது வேற்று ராஜாக்கள் சிலர் படையெடுத்து வரும்போது இவர்களை கவர்ந்து சென்று விடுவார்கள். ஆனால் சாலமோன் ராஜா தாவீது ராஜா போல தன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொள்ளவில்லை என்பது நாம் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் கடைசி காலத்திலே மனம் திரும்பினதாக சொல்லப்பட்ட சாலமோன் ராஜா எழுதிய நீதிமொழிகள் புஸ்தகமும் உன்னத பாட்டு புஸ்தகமும் பிரசங்கி புஸ்தகமும் இன்றைய வரைக்கும் நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்னா அடிபட்டவனுடைய வாயிலிருந்து தான் அத்தனை அறிவுரைகளும் வந்திருக்கும். தேவாலயத்தை கட்டினார், மாளிகைகளை கட்டினார், அரண்மனைகளை கட்டினார், அந்நிய பெண்களையும் கட்டினார். தன்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று புத்தகங்களை எழுதினார். நாம் இன்றைக்கும் அவைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். செய்ய வேண்டியவைகளை செய்வோம், செய்யக்கூடாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து கொள்வோம். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.